விண்வெளியில் சிக்கியுள்ள இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வரும் திட்டம் மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. விண்வெளிக்கு சென்று தங்கி ஆராய்ச்சி மேற்கொள்வதற்காக இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மர் ஆகிய இருவரும் கடந்த ஜூன் மாதம் பயணித்தனர். 10 நாள் பயணமாக பயணித்த அவர்கள் சென்ற விண்கலத்தில் த்ரஸ்டர் எனப்படக்கூடிய அமைப்பில் பழுது ஏற்பட்டது. அந்த த்ரஸ்டர் எனப்படக்கூடிய அமைப்பு தான் அவர்களை பத்திரமாக விண்கலத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாகும். அந்த அமைப்பில் பிரச்சனை ஏற்பட்டதால் கடந்த 9 மாதங்களாக அவர்கள் சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கிக் கொண்டனர். அவர்களை பத்திரமாக பூமிக்கு கொண்டு வருவதற்காக இன்று அதிகாலை 5:18 மணிக்கு புளோரிடாவிலிருந்து டிராகன் எனப்படக்கூடிய விண்கலம் புறப்பட தயாராக இருந்தது. அதில் மீண்டும் ஒரு தொழில்நுட்ப கோளாறு உருவானது. அதில் மிக பிரதான தொழில்நுட்ப கோளாறாக ஹைட்ராலிக் பாதிப்பு உருவானதாக நாசா விஞ்ஞானிகள் தரப்பில் அறிவிக்கப்பட்டது. அவற்றை சரி செய்யக்கூடிய பணியில் தற்பொழுது நாசா விண்வெளி ஆய்வு மையத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மீண்டும் சரி செய்யப்பட்டு நாளை அதிகாலை 4:56 விண்ணில் சென்று அவர்கள் இருவரையும் பத்திரமாக பூமிக்கு திரும்புவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வெற்றிகரமாக திட்டமிட்டபடி சென்றிருந்தால் அவர்கள் இருவருமே வரக்கூடிய 16ஆம் தேதி பூமிக்கு திரும்பியிருப்பார்கள். ஆனால் தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக அவர்கள் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் உருவாகியுள்ளது. ஆகையால் உலகமே அவர்கள் பூமிக்கு பாதுகாப்பாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் திரும்புவதில் சிக்கல் உருவானது மிகப்பெரிய சோகத்தை உருவாக்கியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.